இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எசேக்கியேல் 37 அதிகாரம் 14வது வசனம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த வார்த்தையை எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பிரேத குழியில் திறந்து அவங்க அந்த பிரேத குழியில் வெளிப்படும் போது நான் இதை செய்வேன்னு கர்த்தர் சொல்கிறார். என்ன செய்வாராம்? அவர்களுக்குள் அவருடைய ஆவியை வைத்து அவர்களை நான் உயிர்ப்பிப்பேன், அவர்கள் தேசத்துல மறுபடியும் நாங்களே கொண்டு போய் சேர்ப்பேன் என்கிற வாக்கு சொல்றார். இந்த எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்தே பார்க்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மேலே கர்த்தருடைய கை முதலாவது அமருது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆவிக்குள்ளாக்கி ஒரு எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு கிட்ட கொண்டு போய் நிறுத்தி அங்கே என்ன சொல்கிறாரு, இந்த எலும்புகளை எல்லாம் இந்த மகா திரளான எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிருக்கு, இந்த மனுப்புத்திறனே நீ இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடை செய்வாயான்னு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து அவர் கேட்குறாரு. அப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர், அதை நீர் அறிவீர், அந்த எலும்புகளை உயிரடைய உம்மாலே செய்ய முடியும், அதை நான் அறிந்திருக்கிறேன். அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்னு நீ தீர்க்க தரிசனம் உரைன்னு சொல்றாரு இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து. அப்போ அந்த பள்ளத்தாக்கு நிறைய செத்த எலும்புகள் இருக்கு, அந்த எலும்புகளை நோக்கி அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் அந்த எலும்புகளை நோக்கி என்ன பண்றாரு, நான் அவைகளுக்குள் என் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அவைகள் உயிரடையும். அப்போ ஒரு எலும்புகளை உயிரடைய செய்ய கர்த்தர் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும் இல்லையா? ஏன்னா அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ அந்த எலும்புகளுக்கெல்லாம் உயிரடை செய்கிறார். அதில் இந்த எலும்புகள் மேலே நரம்புகளையும் மாம்சத்தையும் சதைகளையும் கொடுத்து தோலினாலே அதை மூடி அவைகளுக்குள்ளாய் தன் ஆவியை அவர் கட்டளை இடுகிறார், அவைகள் எல்லாம் உயிரடைகிறதுன்னு பார்க்குறோம். அப்போ சொல்றார், நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள்னு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவங்களுக்கு செய்து காண்பித்தோம். இன்னைக்கு அவர்களுடைய எலும்புகள் எப்படி இருக்கு, உயிர் இல்லாதது போல. இன்னைக்கு நமக்கு கூட கர்த்தர் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கலாம். ஆனாலும் நாம் சில நேரத்தில் சோர்ந்து போகிறோம். நம் எலும்புகள் எல்லாம் நினமில்லாதது போல காணப்படுது, உயிர் ஜீவனே இல்லாதது போல் காணப்படுது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நமக்கும் வாக்கு பண்ணுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீங்க, மறுபடியும் உங்கள் தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன்னா மறுபடியும் நாம் இருக்கும் எல்லையில் தேவன் நம்மை சுதந்திரிக்கவும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அவர் நம்மை வாழ வைக்கவும் வல்லமில்ல தேவன். ஏன்னா யோவேல் 2 அதிகாரம் 28-29 வசனம் இதுதான் சொல்லுது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இது யாருடைய சுதந்திரமா? ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தர் அந்நாட்களில் கொடுக்கிற சுதந்திரமா இருக்கு. அவர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றார். அப்போ பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் இன்னைக்கு விசுவாசிக்கணும். ஏன்னா அன்னைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு அது கண் முன்பாக தீர்க்க தரிசனமாக அதை சொல்லி அதை நடப்பித்து காண்பித்தார். இன்னைக்கு நமக்கும் தேவன் வல்லமைகளையும் அற்புதங்களையும் அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் மகிமை நிறைந்த தேவனா இருக்கிறார் இல்லையா? அவர் மகத்துவமுள்ள தேவனா இருக்கிறார். எசேக்கியேல் 36 சொல்லுது, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன், பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் சொல்றார். அப்போ நிர்மூலமானவைகள் பாழான பட்டணங்களை மறுபடியும் அவர் எடுப்பித்து கட்டுவேன்னு சொல்றார். பாழான பயிர் நிலத்தை பாழான பயிர் நிலத்தை மறுபடியும் செழிப்புள்ள இடமாய் அதை நான் மறுபடியும் கட்டுவேன், நான் அதை உருவாக்குவேன் சொல்றார். நிர்மூலமானவைகளை நான் கட்டுவேன் என்கிற வாக்கு உரைக்கிறார். மீதியான ஜனங்கள் இதை தங்கள் கண்கள்னாலே காண்பார்கள், நான் இதை சொன்னேன், இதை செய்வேன்னு சொல்றார். இன்னைக்கு பாழாய் கிடக்குதா நம் எல்லைகள்? மதில் இல்லாத வீடுகளா இருக்கா?
திறக்கப்பட்ட கதவுகளைப் போல உங்கள் இடங்க இருக்கா? இன்னைக்கு கர்த்தர் அந்த வாசல்களை மதில்களையும் தேவன் கட்டி உங்கள் வாசல்களின் தாழ்பால்களை தேவன் இன்னைக்கு பலப்படுத்தி உங்களிடத்தில் இருக்கிற பிள்ளைகளை தேவன் பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்கி அதை உயிரடை செய்த தேவன் இன்னைக்கு நம்மையும் உயிரடை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எசேக்கியேல் 36:27 சொல்லுது, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து என் கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்போ கர்த்தருடைய நியாயங்கள் கட்டளை கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது இன்னைக்கு கர்த்தர் உலர்ந்த எலும்புகளாக இருக்கிற நம்மையும் அவர் உயிரிடை செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். எசேக்கியேல் 11:19 சொல்லுது, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்திலே புது ஆவியை கொடுத்து, கல்லான அவங்க இருதயத்தை எடுத்து போட்டு அதை சதையும் ரத்தமும் மாம்சம் உள்ளதாக நான் அதை மாற்றுவேன், என் ஆவி அவர்களுக்குள்ளே அருளுவேன்னு சொல்றார். இன்னைக்கு கூட கல்லான இருதயம் உள்ளவர்கள் மனுஷர்கள் நம்ம மத்தியில இருக்கலாம். கர்த்தர் அப்படிப்பட்ட கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு அதை சதையும் ரத்தமுமாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஏன்னா ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்திலே நீர்கால்கள் போல் இருக்கிறது. அது எத்திசையில் அவர் திருப்பினாலும் அது திரும்பும். அப்போ அதே போல தேவன் இன்னைக்கு உங்க குடும்பத்துல கூட கீழ்ப்படியாத பிள்ளைகள், உங்க புருஷன்மார்கள் யார் அப்படி கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அவர்களை தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. அவருடைய ஆவி அவர்களுக்குள்ள இறங்குச்சுன்னா அவங்களுடைய கல்லான இருதயத்தையும் அவர் உடைத்து அதை மாம்சம் ரத்தமாக மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அதை வாக்கு பண்ணுகிறார். அன்னைக்கு உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த தேவன் இன்னைக்கு உங்க பிள்ளைகளையும் தேவன் உயிரடைய செய்வார். 1 கொரிந்தியர் 15:46 பார்க்கிறோம், ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினதாக இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய சரீரம் எப்படி இருக்கு? அது பிந்தின சரீரம். அதாவது முதலாவது மண்ணிலிருந்து தான் மனுஷனை உண்டாக்குனார் இல்லையா கர்த்தர் நம் தேவன். அப்போ ஆதாமை மண்ணிலிருந்து உண்டாக்குனார். அடுத்து வந்தவர் ஆவிக்குரிய சரீரம் படைத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? அவர் தான் பிந்தின ஆதாமாய் நமக்கு வந்திருக்கிறார். அப்போ முந்தின மனுஷன் பூமியிலிருந்து தோன்றி மண்ணால் உண்டாக்கப்பட்டான். ஆனால் 2வது மனுஷனாய் வானத்திலிருந்து வந்தவர் யாரு? நம்முடைய கர்த்தர். அதனால மாம்சமோ ரத்தமோ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காதுன்னு இன்னைக்கு நம்மோடு கூடவும் கர்த்தர் இடைப்படுகிறார். அது அழிவுள்ளது. அந்த மாம்சமானது அழியாமையை சுதந்திரிப்பது இல்லை. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு இமைப்பொழுதிலே மரித்தோரை எல்லாம் தேவன் உயிரடை செய்வார். பிறகு ஜீவனுள்ளவர்களுக்கு தன்னுடைய சாயலை கொடுத்து மறுரூபமாக்கி அழிவுள்ளதாகிய இந்த சரீரத்தை அழியாமையையும் சாவுக்கேதுவான இந்த சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தை நிறைவேறும். அப்போ மரித்த சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஜீவனுள்ளவர்களாக இருக்கிற நாம் கர்த்தருடைய நாமத்தை விசுவாசித்து அவர் தான் ஜீவனுக்கு போகிற வழி என்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே இறங்கி நம்மை மறுரூபப்படுத்துவார். ரோமர் 8:2 சொல்லுது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்குன்னா அவருடைய சத்திய வார்த்தை தான் ஜீவனா இருக்கு. அந்த வார்த்தையில பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்குதுன்னா கர்த்தரே அந்த ஆவியானவராய் நமக்குள்ள இருப்பார். ஆனால் நமக்கு நம்முடைய பாவம் மரணம் இவைகள் இந்த பிரமாணத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி நம்மை ஜீவனுள்ள தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். ஏன்னா பாவத்தின் போக்கு பலியாக அறியப்படுகிறது. மாம்சத்துல பாவத்தை கர்த்தர் ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார்னு பார்க்குறோம். ஏன்னா மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா இருக்கிறது. அப்போ அதான் ரோமர் 8:11 இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிலே வாசமா இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களிலும் வாசமாக இருக்கிற நம்முடைய ஆவியினாலே தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தான் சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். நம்முடைய பாவம் அக்கிரமம் மீறுதலுக்காக அன்றைக்கு சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாரத்தில் இருக்கிறார்.
அவர் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த 3ஆம் நாள் அவரை யார் எழுப்பினது? பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர் தான் அவரை கரம் பற்றி எழுப்பினார். இன்னைக்கு அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்குமானால் நாமும் ஜீவனுள்ளவர்களாய் அந்த சாவுக்கு ஏதுவான அந்த சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நாம் நித்திய காலமாய் அந்த நித்திய ராஜ்யத்திலே அவரோடு கூட என்றென்றும் காணப்படுவோம். சாவாமையே இல்லாத இந்த சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பித்து அவரோடு கூட வாசம் பண்ண என்றென்று நம்மை வைப்பார். அவர் வாக்குரைத்து இருக்கிறார். அதே போல நம்மை வாக்கு மாறாமல் அவர் காத்து வழிநடத்த வல்லமில்ல தேவனா இருக்கிறார். ஆமேன்.